வெல்கம் டு பாபாத்தி பிளாக்ஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா குசினி அப்படின்னா சமையல் அறை. மலையகத்தை பொறுத்தளவில் நாங்கள் சமையல் அறை குசினி அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுதான் எங்களோட குசினி. இன்னைக்கு நான் எங்கள் குசினிக்கு சுண்ணாம்பு பூச போகிறேன், அதாவது வெள்ளை அடித்தல் சுண்ணாம்பு அடிக்க போகிறேன். இதுக்கு எல்லாமே ஆயத்தம் ரெடியாக இருக்குது. சுண்ணாம்பு பற்றிய அது தகவல்களும் லயம் பற்றிய தகவல்களும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பாபாத்தி பிளாக்ஸ். மலையக மக்கள் தோட்டப்புறங்களில் குடியேற்றிய பிறகு அவர்களுக்கான வாழ்விடமாக லயம் வழங்கப்பட்டது. அந்த வாழ்விடத்தில் ஒரு பகுதியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீடாக பிரித்து வழங்கப்பட்ட பொழுது அவர்கள் வாழ்ந்த நேரங்களில் அவர்களுக்கு அதிகமான நோய்வாய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தனால ஒவ்வொரு வீடுகளையும் கூடுதலாக தமிழ் மக்கள் வாழ்ந்த காரணத்தினால தீபாவளி பொங்கல் போன்ற காலப்பகுதிகளில் தோட்ட மக்களுக்கு தோட்டத்தின் நிர்வாகம் சார்பாக சுண்ணாம்பு வழங்கப்பட்டது. இலவசமாக வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா மக்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்காக அன்றைய காலங்கள் தொட்டு இன்று வரைக்கும் வழங்கக்கூடிய ஒரு பண்பு மலையக பகுதியில் காணப்படுது. தோட்டப்புறங்களில் பொழுது பறிக்கக்கூடிய மக்கள் சுகாதாரமாக இருக்கும் பொழுது அதிகமான தேயிலை பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தோட்ட நிர்வாகமானது இலவசமாகவே இன்று வரைக்கும் சுண்ணாம்புகளை வழங்கி கொண்டு வருது. இதுதான் ஒரு முக்கிய தகவலாக நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்று நம்ம பல மாற்றங்களுக்கு, பல வர்ணங்களுக்கு, பல பெயிண்ட், வார்னிஷ், இப்படி நிறைய மாற்றங்களுக்கு நம்ம கடந்து சென்றிருந்தாலும் அன்று தொடக்கம் இன்று வரை மலையக மக்கள் யாராயின இருந்தாலும் கூட ஒரு தடவையாவது தங்கள் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். இன்றும் கூட நிறைய வீடுகளில் சுண்ணாம்பு தான் அவங்களுக்கான ஒரு வர்ணப்பூச்சா இன்றும் காணப்படுது. இன்று குறிப்பிட்ட அளவு, அதாவது மக்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை சந்தித்து வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்க காரணத்தினால சில குடும்பங்களில் மாத்திரம் இன்றைக்கும் சுண்ணாம்பானது சமையல் அறை, அதாவது குசினி பகுதிகளில் பாய்க்கக்கூடிய ஒன்றாக காணப்படுது. பெரும்பாலான வீடுகளில் அதுவும் இல்லாமல் மலையக மக்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயமாக காணப்படுது. ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதுபோல் நிறைய வீடியோக்கள் மலையகம் மட்டுமல்லாமல் உலக அளவில் நடைபெறுற சம்பவங்கள், விடயங்களை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பாபாத்தி பிளாக்ஸ்.